ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது சிறுவாபுரி முருகன் கோயிலுங்க. ரொம்ப அற்புதமான திருத்தலம். இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, கோயம்பேட்டிலேருந்து ரெடில்ஸ் பஸ்ஸும் போகலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக எந்த ஏரியாவில் இருந்தாலும் ரெடில்ஸுக்கு பஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்துடுங்க. அங்கே வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போயிடுங்க. ஷேர் ஆட்டோஸ் நிறைய அவைலபிள் இருக்குது, அடிக்கடி இருக்குது. கோயில் வாசல்லையே கொண்டு போய் விட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, ஆக்சஸ் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் 50 ரூபா கொடுத்து கோயில் வாசல்லே இறங்கிடலாம். சீக்கிரமாக கொண்டு போய் ஆட்டோக்காரங்க விட்டுடுறாங்கங்க. அதுதான் பெஸ்ட்டு வே. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஓனாக வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் அதில் போங்க. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகாதீங்க. ரெடில்ஸ் வரைக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் அங்கேருந்து போகணுன்னா ஆட்டோவில் 50 ரூபா கொடுத்து போனால் மட்டும்தாங்க சீக்கிரம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். ரொம்ப அற்புதமான திருத்தலம். சொந்த வீடு, நிலப்பிரச்சனை இருந்தால், சொத்து பிரச்சனை இருந்தால், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். தனியாக இடம் வாங்கி வீடு கட்டுறோமோ, இல்லை ஃப்ளாட்டு வாங்குகிறோமோ, அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குகிறோமோ, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. நமக்குன்னு நம்ம பேர் இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு வீடு வேணும். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த கோயில் போயிட்டு வாங்க. தொடர்ந்து 6 வாரம் போனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வீடு வாங்கிடலாங்க. அங்கே போய் பூட்டு போட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்துடலாம். ஏன்னா நானே அந்த மாதிரி கோயிலில் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடே கட்டினேன். இப்போ முன்னெல்லாம் வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ தான் சொன்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. வேண்டுதல் எதுவாயினும் ஒரு 6 வாரம் போய் வேண்டிட்டு வர்றாங்க. அற்புதமான திருக்கோயில். கோயிலுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நாள் முன்னாடி போனேன். அப்போ கோயிலில் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகலை. இது என்ன வாசலில் லட்சக்கணக்கான கடைகள், கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. தனியாக விளக்கேற்றத்துக்குன்னு ஒரு இடம் போட்டிருக்காங்கங்க. அப்போல்லாம் எல்லாம் வாசல்லே தான் விளக்கேற்றி வைப்பாங்க. கோயிலை சுற்றி அந்த குளத்துக்கெலாம் அவங்க வந்து ஃபென்சிங்லாம் பண்ணவே இல்லை. இப்போல்லாம் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. கோயிலை நீட்டாக வைக்க தான் கோயில் உள்ளே நல்லா நீட்டாக இருக்குது. வெளியில் நிறைய கடைகள் போட்டு பரபரப்பாக, எனி டைம் பரபரப்பாக இருக்குது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையெல்லாம் இந்த கோயிலுக்கு உள்ளே போய் கால் எடுத்தே வைக்க முடியாது, அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமையெல்லாம் இந்த கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த முருகன்கிட்ட போய் என்ன வேண்டுறீங்களோ வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் அத்தனையும் இந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு. சிறுவாபுரி ஒரு நாள், நீங்கள் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாளே 6 வாரம் தொடர்ந்து போங்க. உங்கள் வேண்டுதலை வேயுங்க, நிச்சயம் அதை நிறைவேறுதுங்க. நிறைவேறினவங்க நேர்த்திக்கடன் எவ்வளோ செய்கிறாங்க பாருங்கள். நான் போயிருந்தேன், எனக்கு கூட ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. கோயிலில் அன்னதானம் கூட கொடுக்குறாங்க. தினசரி 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. செவ்வாய்க்கிழமையில் 2000 பேருக்கு போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் 500 பேருக்கு போடுறாங்கங்க. சாப்பாடும் வடை பாயசத்தோடு அப்படி தான் இருக்குது. நான் சாப்பிட்டேங்க அன்னதானம். நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்ததுனால நான் வந்து அன்னதானம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பசி வந்துட்டு, கோயில் சுற்றி நடந்தேன். நான் நிறைய கோயில் போயிட்டு வந்தேன்னா, அதனால் எனக்கு ரொம்ப பசி வந்துட்டு முருகர் எனக்கு அன்னதானமும் கொடுத்தாரு. அதே போல் எனக்கு வந்து தர்ஷனம் நான் ரொம்ப கிட்ட நின்று பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்த ஒரு முருகன் கோயில்லையும் நான் போகும்போது எனக்கு தனியாகவே அங்கே வந்து அது என்னமோ தெரியல, நான் செஞ்ச பாகியமோ தெரியாது, முருகன் எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே எனக்கு வந்து அருள் புரிவார். என்னை கூப்பிட்டு எனக்கு காட்சி கொடுத்தா மாதிரி இருக்கும். என்னை நல்லா பார்த்துட்டு நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்கிற மாதிரியே எனக்கு கேட்குங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயில் போயிட்டு வந்தப்போ. ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு தர்ஷன் காமிச்சாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது வாங்கன்னு அவங்க சொல்லும்போது முருகன் எனக்கு கூப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் கூட முழு பக்தியோட கடவுளை நினச்சி பாருங்கள். அங்கே பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுதான் என் மனசுக்கும் தோணுச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.